வணக்கம். நான் suryathangaraj. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் திடீர்னு நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கான வீடியோஸும் என்னால் அந்த டைமில் என்னால் அப்லோட் பண்ண முடியல. காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வீட்டு வேலை நடந்துட்டு இருந்ததுனாலையும் மேக்கப் சீசனாக இருக்கிறதுனாலேங்க வீடியோஸ் இப்போ ரெகுலராக போட முடியறதில்ல. அதனால் என்னை அதுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க. புண்ணியாச்சனை தாங்க முடிஞ்சிருச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் அங்கே குடி போகலை. இன்னும் 1 மாதம் வரைக்கும் இன்னும் வீட்டு வேலை இருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ளே புண்ணியாச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 2 நாள்லேயே முடிவெடுத்து சீக்கிரமாக பண்ணிட்டேங்க. அதனால் எங்களுக்கு யாரையுமே கூப்பிடவும் முடியல. ஏன்னா செப்டம்பரில் நிறைய மேக்கப் புக்கிங்ஸ் இருக்கிறதுனால என்றைக்கு மேக்கப் புக்கிங்ஸ் கம்மியாக இருக்குதோ அந்த நாளில் புண்ணியாச்சனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேங்க. செப்டம்பர் 1 அன்றைக்கி ஒரு 2 மேக்கப் தான் இருந்துச்சு. அது பார்லரில் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அன்றைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். அது ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை பாக்கி இருந்துச்சுங்க. இந்த நிலமையில தான் புண்ணியாச்சனையும் வச்சாச்சு. கண்டிப்பாக 2 நாளில் இது எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ளோரு இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ப்ளம்பிங் ஒர்க் எல்லாமே பேலன்ஸ் வச்சுருந்துச்சுங்க. அப்புறம் ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஒர்க் எதுவுமே முடிக்கல. ஆனால் ஓரளவுக்கு வேலை முடித்த உடனே புண்ணியாச்சனை வச்சு முடிச்சிட்டோம். எல்லோருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா கதவுக்கு லாக் மாட்டுறது இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்லர் ஓப்பனிங்க்கு நிறைய கனவுகள் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும் நிறைய ஆசை வச்சுருந்தேன். இதெல்லாம் தனியாக வீடியோஸ் எடுத்து ஒரு பிளான் பண்ணி எல்லாமே அப்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பிளான் பண்ணுற கூட நேரம் இல்லைங்க, அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதனால் அப்பப்போ எடுத்து வச்ச வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வச்சு இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பேக்கிங் ரூமை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க. இப்போ இதாங்க பேக்கிங் ரூமு. பேக்கிங் ரூம் பாருங்கள், இன்னும் வேலை ஃபுல்லாக முடியல. இது முன்னாடி ரூமு, அதுக்குள்ளே பேக்கிங் ரூம் இருக்குது. இந்த இடத்துல வரவங்கள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் மாதிரி வச்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். அது ஏன் வைக்கலின்னு கேட்டிருந்தேன். அந்த அண்ணா வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேக்கிங் ரூம் ஐடியா பண்ணும்போது முன்னாடி உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஐடியாலாம் ஃபஸ்ட்டு இல்லைங்க. ஆனால் இது கட்டினதுக்கப்புறமா முன்னாடி ஒரு குட்டி ரூம் மாதிரி கிடச்சிது. சரி, ஃப்யூச்சரில் தேவைன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக அங்கே ஒரு செல்ஃப் வச்சு தர சொல்லியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டி பார்லரு ஃபுல்லாக ஹால் மாதிரி தாங்க இருக்குது. இதுக்குள்ளே தான் நீ பார்ட்டிஷன் ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம். எனக்கு கேட்டால் ஆயுத பூஜைக்குள்ளே இதோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நம்ம பார்லர் ரொம்ப நீட்டாக ரெடி ஆயிரும். அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம பார்லரில் பால்கனி செட்டப் மாதிரி ஒரு இடம் கிடச்சிருக்குது. அந்த இடத்துல எனக்கு இந்த கார்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, மீன் தொட்டி மாதிரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். அப்புறம் டோர் பார்த்திங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க. அப்புறம் அதை மறுபடியும் வெளியே ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சு கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆகி போச்சு. அதை தான் அப்பாவும் மாமாவும் சொல்லிகிட்ருக்குறாங்க. ஏன்னா டோர் உள்ளே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். அந்த செவத்தில் தான் கண்ணாடி மாட்டலான்ட்டு இருக்கிறோம். அப்போ டோர் அங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா அது இடைஞ்சலாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அவங்களா பார்த்து இந்த ஐடியா பண்ணி டோரை வெளியே வச்சு கொடுக்க சொல்லிகிட்ருக்குறாங்க. நிலவு வேறு வச்சாச்சு. ஆனால் அந்த அண்ணன் முன்னாடி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி கதவை வெளியே ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்ருக்குறாரு. அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 கேக் ஆர்டர் இருந்துச்சு. இளநீர் கேக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அப்புறம் குலாப்ஜாமுன் கேக்கு ஒன்று ஆர்டர் இருந்துச்சுங்க. அதுக்கான ஐசிங் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். இளநீர் தண்ணி வச்சு கேக் ஸ்பாஞ்சை வெட் பண்ணிகிட்ருக்குறேங்க. இளநீர் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். முகூர்த்தம் சீசன் வரப்போகுது அப்படின்னாலே முன்னாடி ஒரு வாரம் பின்னாடி ஒரு வாரம் நான் கேக் ஆர்டர்ஸ் எதுவுமே எடுக்க மாட்டேங்க. ஆனால் இதெல்லாம் முதல்லே கேக் ஆர்டர்ஸு, அதனால தான் செய்ய வேண்டியதாயிருச்சு. நான் பாதியில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் இந்த 2 கேக் ஆர்டர்ஸ் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ மேலே ஒயிட் சாக்லேட் கனாஷ் வச்சு ஒரு ட்ரிப்பிங் மாதிரி பண்ணிகிட்ருக்குறேங்க. இதோட டெக்கரேஷன் ஐடியாஸ் ஃபுல்லாமே இந்த கேக் கேட்டிருந்த கஸ்டமரோட தாங்க. இதுக்கு மேலே பிளாக் சாக்லேட் கனாஷ் வச்சு இந்த மாதிரி தெளிக்கிற மாதிரியான ஒரு டிசைன்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த கேக் டெக்கரேஷனில் மட்டும் ஒரு அன்ஈவனான டிசைன் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னும் இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கிச்சன் தாங்க கொஞ்சம் நாரி போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு குலாப்ஜாமுன் கேக்கான டெக்கரேஷனுங்க. இந்த டெக்கரேஷனும் இந்த கேக் மேக்கிங் வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த கேக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா யாருக்குமே நான் ட்ரெஸ் எதுவுமே எடுக்கலைங்க.
அப்புறம் ட்ரெஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து அந்த பாத்திரம் இதெல்லாமே வந்து புண்ணியாச்சனைக்கு தேவையானது எல்லாமே வாங்கணும். இதெல்லாம் ஒன்றா இப்போ போய் நான் வாங்கணுங்க. அப்புறம் ஆன்லைனில் வந்து ஒரு சாரீ ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது எனக்கு வந்து முந்தின நாள் தாங்க கிடச்சிது. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்காட்ட தான் கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரத்துலேயே வந்து சீக்கிரமாக தைச்சி கொடுத்துட்டாங்க. இந்த சாரீ வந்து யஸ்விகா எத்னிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து வாங்கினேங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கட்டிக்கிறதுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. இவங்களோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு பக்கத்தில் வந்து அனுப்பூர்பாளையம் பாத்திர கடை இருக்குதுங்க. அங்கே போய் பால் காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரங்கள், அப்புறம் சில பாத்திரங்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு பித்தளையில் ஒரு பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 புண்ணியாச்சனைக்கு முன்னாடி நாள். அப்போ அந்த முந்தின நாள் போய் நான் பார்த்தேங்க. புண்ணியாச்சனை பண்ணுறதுக்கு எப்படி நீட்டாக இருக்கணுமோ அந்தளவுக்கான ஒர்க் எல்லாமே முடிச்சு வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்குதுங்க. ஆனால் சாமி கும்பிட்றதுக்கான தேவையான ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டாங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை நீட்டாகவும் ஸ்பீடாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்களுங்க. இதுதான் நம்ம இருக்க போகிற வீடு. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து இருக்கிற ஐடியா இல்லைங்க. முதல்ல வந்து கீழே வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். இந்த வீடு வாடகைக்கு விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக தான் கட்டினோம். கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி அங்கே கீழே கட்டுற வரைக்கும் நம்ம இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இங்கேயே வரலான்னு வந்து ஐடியா பண்ணி பால் காய்ச்சியாச்சுங்க. கட்டடத்து வேலை செய்கிற அம்மா வந்து ஃபுல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், கிச்சனில் இன்னும் சிங்க்கெல்லாம் கூட மாட்டல. எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து கேப் விட்டுருக்குறாங்களுங்க. அதை வந்து கட் பண்ணிவிட்டு தான் இங்கே வந்து சிங்க் வந்து வைப்பாங்க. இப்போது வீட்டை பார்த்தாச்சுங்க. ஓரளவுக்கான எல்லா வேலைகளையும் முடிச்சிருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்லரும் பேக்கிங் ரூமும் எந்தளவுக்கு வேலை முடிஞ்சிருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தாச்சு. என்னோடய பிஸ்னஸ் ஏரியா இதுதாங்க. ரைட் சைடில் வந்து பார்லரு, லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பேக்கிங் ரூமு. இப்போ பேக்கிங் ரூமுக்கு உள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இருக்கிற கிச்சனோட சேம் அதே அளவில் தாங்க நான் வைக்க சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து சின்னதாக காம்பேக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி வந்து கட்டியிருக்குது. அப்போ தான் வந்து என்னால் மெயின்டைன் பண்ணவும் முடியுங்க. அதனால தான் வந்து கிச்சன் வந்து சின்னதாகவே போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ இதே சைஸில் இருக்கிற கிச்சனில் தாங்க வீட்டு கிச்சனாகவும் பேக்கிங் ரூமாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ எனக்கு 2 கிச்சனாக கிடச்சதுனால ரொம்பவுமே வந்து ஸ்பேஸ் கிடச்சிருக்குதுங்க. இனிமேல் என்னோடய ஒர்க்கை வந்து டென்ஷன் இல்லாமல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம பார்லரு பார்க்குறக்கே நல்லா நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. எப்போ இங்கே வருவேன் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஷியலுக்கு, பெடிக்யூர், மேனிக்யூர் இந்த மாதிரியான ஒரு ரூம். இது இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு இந்த பார்லருக்கு வந்து ஆயுத பூஜை டைமில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், நம்ம மீன் தொட்டிக்கான டைல்ஸ் கூட ஒட்டிட்டாங்க. சீக்கிரமாகவே இந்த மீன் தொட்டி செட்டப் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ வீடு, பார்லர், பேக்கிங் ரூம் இந்த எல்லா ஏரியாலையுமே இந்த பால்கனி செட்டப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இதை நான் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ புண்ணியாச்சனைக்கு தேவையான வேலைகள்லாம் செய்யணும். இப்போ மித்துக்குட்டி வந்து பொங்கல் வைக்கிறதுக்கும் பால் காய்ச்சறதுக்கான விறகு உடச்சிட்ருக்கிறாரு. ரொம்ப பரபரப்பாக வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒர்க் பண்ணாங்க. பாருங்கள், அந்த அக்கா வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ளவுஸ் அவ்வளோ நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீ ப்ளவுஸை வாங்கி வச்சுட்டு நீ அடுத்த நாள் பிரைட்ஸ் இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்களுக்கான பூவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கான ஃபஸ்ட்டு வந்து நந்தியாவட்டை பூ வச்சு செண்டு கட்டி வச்சுட்டேங்க. நீ அவங்க சாரீக்கு மேட்சாக இதுக்கு வந்து கலர் பண்ணணும். அப்புறம் நைட்டுக்கான டிஃபன் வேலைகளெல்லாம் இருந்துச்சுங்க. இந்த பூ ரெடி பண்ணுறதோட என்னோடய ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஹரியும் லதாவும் சேர்ந்து தான் வந்து மேக்கப் ஒர்க் எல்லாமே பண்ணாங்க. ஹரி யாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்களேங்க. அவங்க வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டு, எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் இருக்கிற நம்பிக்கையில் எனக்கு மேக்கப்புக்கான எந்த டென்ஷனுமே இல்லாமல் இருந்துச்சுங்க. புண்ணியாச்சனை அன்னைக்கு 4 மணிக்கு கணபதி ஹோமம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களுங்க. ஒரு 3:30 மணி அப்படிங்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்னோடய லைஃப் ஏன் இப்படி ட்ரெயின் வேகத்தில் ஓடிட்டுருக்குதுன்னு எனக்கு தெரியலிங்க. டக்குன்னு எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நான் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த புண்ணியாச்சனை நாள் வந்து இப்போ டக்குன்னு வந்துருச்சு. எனக்கு வீடு வந்து ரொம்ப பெருசாக கட்டணும் அப்படிங்கிற ஐடியாவில் எப்போவுமே இல்லைங்க. ரொம்ப காம்பேக்டாக இருந்தால் போதும், அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணவும் முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது. பாருங்கள், உப்பு புளி மிளகாயெல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஆனால் இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணது வந்து என்னோடய பொண்ணு தான். ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தா. அப்படி
இங்கே பார்த்தீங்களா, நானும் ரெடியாகி வந்துட்டேன். அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. புது வீட்டில் ஃபஸ்ட்டு செல்ஃபி வந்து எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு செல்ஃபி நான் மட்டும் தனியாக எடுத்தேன் எப்படிங்க, நான் வந்து எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது மாம்ஸ் உள்ளே வந்துட்டார். இப்போ நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபி வந்து இந்த வீட்டில் எடுக்க போகிறோம். பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஃபஸ்ட்டு செல்ஃபி அப்படின்னு கேட்காதீங்க, அவங்க 2 பேர் ரெடியாகவே வரல. யுகாஷினிக்கு அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, கண்ணில் வந்து ஒரு தூசி பட்டு அவளுக்கு வேறு கண்ணில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் எல்லாம் ரொம்ப பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்ததுனால 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எங்களால் எடுக்க முடியல. அந்த காலையில் அந்த பூஜை கணபதி ஹோமத்திலே வந்து ஒரு 3-4 மணி நேரம் பக்கம் உட்கார வேண்டியதாக போயிடுச்சுங்க. அதனால் வேறு எதுவுமே என்னால் வந்து கவனிக்க முடியல. அதனால் என் வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ நான் எடுக்கும்போது யுகாஷினி அங்கே இருப்பா, யுகாஷினி எடுக்கும்போது நான் இருப்பேன். அந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்க முடிஞ்சது. பாப்பா தான் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தா. இந்த ஒரு வீடியோவில் மட்டும்தாங்க பாப்பா இருக்கிறான். எல்லாருமே ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்களுங்க. பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் பேரை மட்டும்தாங்க கூப்பிட்ருந்தோம். இது கோவிட் டைமாக இருக்கிறதுனால நிறைய கூட்டம் சேர்த்த வேண்டாம் அப்படிங்கிறதுனால கூட்டத்தை ரொம்பவுமே குறைச்சிட்டோம். கணபதி ஹோமம் நடக்கிற டைம்குள்ளேயே வந்து பால் காய்ச்ச சொல்லிட்டாங்க. 2 கிச்சன் இருக்கிறதுனால ஒரு கிச்சனில் வந்து பால் காய்ச்சினோம், இன்னொரு கிச்சனில் வந்து பொங்கல் வச்சோங்க. பாலை ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு மட்டும் என்னை வர சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மாவும் சின்ன மாமியாரும் சேர்ந்து பால் வைக்கிறது, பொங்கல் வைக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி எனக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் ஆளுக்கு ஒவ்வொன்றா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்களுங்க. அதனால் எந்த ஒரு காரியமே வந்து தடைப்படாமல் எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. அவங்கவுங்க செய்கிற வேலைகளை நல்லா கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இதை வீடியோ எடுக்கிற வேலையை வந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு தன்ஷிகாவும் வந்து நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க அப்பப்போ வீடியோஸ் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஹரிப்ரியா வந்து அங்கே மேக்கப் போட்டிருக்கிறத போட்டு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணியிருந்தேன். அப்படி இவங்க பார்த்திங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 2 மேக்கப் இருந்துச்சுங்க. ஒரு ப்ரைடல் மேக்கப் இருந்துச்சு, அப்புறம் ஒரு பேபி ஷவர் மேக்கப் இருந்துச்சு. பேபி ஷவருக்கு வந்திருந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து நம்மளோட ப்ரைடு தான் இவங்க. இப்போது வளைகாப்புக்கும் வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. 2 பேர்த்துக்குமே வந்து அவங்களால ஃபோட்டோஸ் எல்லாம் அதிகமாக எடுக்க முடியலைங்க. எடுத்தது வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அந்த ப்ரைட்ஸே வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. நான் அந்த இடத்துல இல்லாட்டியும் என்னோடய மேக்கப் ஒர்க்கையும் வந்து நல்லபடியாக நம்ம பொண்ணுங்க முடிச்சு கொடுத்துருந்தாங்க. இப்படி தாங்க நம்ம வீட்டு புண்ணியாச்சுன்னு ரொம்ப சிம்பிளாகவும் நல்லபடியாகவும் நடந்துச்சு. அன்றைக்கி நிறைய வேலைகள் இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தோட கோஆப்ரேஷனாலையும் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சுங்க. அந்த நேரத்தில் அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் காலையில் டிஃபன் வந்து கௌசி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஒரு 70 பேர்த்துக்கான சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லபடியாக பண்ணி கொடுத்துருந்தாங்களுங்க. அவங்களோட ஸ்பெஷலே வந்து காஃபி கேசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயமே வந்து நல்ல மனநிறைவாக நடந்துச்சுங்க. ஒரே ஒரு குறை தாங்க, என்ன நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம். அதுக்கு தான் வந்து வாய்ப்பெல்லாம் போச்சு. நாங்கள் மட்டும் இல்லைங்க, யார் கூடயுமே வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுக்க முடியல. அதுக்கான டைமே இல்லை. அங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்களாக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போவே வந்து நிறைய பேர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பெண்கள் அப்படின்னா இவங்கள சொல்லலாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து மிஸ்ஸிங்கு. மித்துக்குட்டிக்கு நான் அம்மாவாக இருந்ததை விட இவங்க 4 பேர் இருந்தாங்க அம்மாவாக இருந்திருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் நல்ல நண்பர்களையும் சொந்தக்காரங்களையும் சம்பாதிக்கிறதாங்க பெரிய விஷயம். அந்த மாதிரி கிடைச்சவங்க தான் இவங்க எல்லோரும் எனக்கு. ஏன்னா நான் 0வாக இருக்கும்போதுருந்தே இவங்கெல்லாம் என் கூட இருக்கிறாங்க. நான் எந்த நிலமையில் இருந்தாலும் என்னை வந்து இவங்க வேறு எந்த மாதிரியும் நடத்தினதே இல்லை. எப்போவுமே இவங்க என்கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்புறம் வீடு பால் காய்ச்சிட்டேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு போஸ்ட்டு தாங்க யூடியூப்பில் போட்டேன். அதுக்கு எவ்வளோ நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கு அவ்வளோ பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து நான் கண்ணுக்கு தெரியாத நல்ல உள்ளங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நம்ம வீடியோவில் யாரா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட வரலைங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. எனக்கு அன்றைக்கி புண்ணியாச்சனை பண்ணனால விட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் கேக் மேக்கிங்கில் நிறைய சொல்லிக் கொடுக்கணும், மேக்கப் சம்மந்தமானது, பியூட்டி பார்லர் சம்மந்தமானதாக நிறைய சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை நிறைய வருதுங்க. நிறையா உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரியான வீடியோஸ் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் நம்ம பேக்கிங் ரூம்லேயும் பார்லர்லேயும் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நல்ல வீடியோவாக உங்களுக்கு ஒன்று அப்லோட் பண்ணுறேங்க.
இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே நன்றி. சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.